herotalkies.com வெளிநாடு வாழ் தமிழர்கள் 500க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களை கண்டுகளிக்க உதவுகிற ஒரு இணையதளம். ஹீரோ 30 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுங்க, 30% ஆஃபர். புகழ் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜெய் அவருடைய கேரக்டர், அவருடைய அப்பியரன்ஸ். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாராட்டு வேல்ராஜ் அவர்களுடைய சினிமட்டோகிராஃபி. ஜெய் வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ மேன்லியா, இவ்வளோ வந்து ஹேண்ட்ஸமாக வந்து எந்த படத்துலையும் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து அந்த பக்கத்து வீட்டு பையனாக வந்து ஒரு அரசியல், ஒரு மாற்றத்தை விரும்புகிற ஒரு இளைஞனாக வந்து பார்க்கும்போது வந்து இவருக்கு வந்து இவரை வந்து இன்னும் வெயிட் ஒரு தோல் மேலே ஏற்றி விடலாம், இன்னும் வந்து நிறைய பெரிய ரோல்களை வந்து இவருக்கு வந்து கேரி பண்ண பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணுகிறார். ரொம்ப ரசித்து பார்த்த படம் இது. ஜெய் படம் வந்து நான் ரொம்ப சீரியஸாக பார்த்ததே கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து ரொம்ப மெஷர் பண்ணி அழகாக வந்து பண்ணியிருக்கிறார். ஜெய்க்கு ஈக்குவலாக ஜெயினுடைய அண்ணனாக நடித்திருக்கிற நம்ம கருணாஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சப்போர்ட்டிங் ரோல். ஒரு அண்ணனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வில்லன் வந்து உன்னை வெட்டி போடு அப்படின்னு சொல்லுவான். ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு வாடா பிரச்சனை என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அப்படி திருப்பி வந்து வச்சுட்டு வெட்டுறா பாப்பா, இப்போ எப்போ பார்த்தாலும் என் தம்பியை வெட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ ஒரு அண்ணனாக வந்து அவர் அந்த நடிப்பில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மிளறார் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். பின்னணி இசை, அருமையான பின்னணி இசை, தேவைக்கேற்ப இசை. நம்ம வந்து காதை எந்த ஒரு இது டிஸ்டர்பும் பண்ணாமல் எங்கெங்கே வேணுமோ அது. அதே மாதிரி பாடல்களும் வந்து ப்ராப்பரான பாடல்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன ஆறுதலாக இருக்கிறது. சுரபினுடைய கேரக்டர் மென்ஷன் பண்ணியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு லிப்சிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த கேரக்டர் வந்து அவர்ஷனை ஏற்படுத்தாமல் ஒரு ப்ராப்பராக ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக ஒரு ஃபீமேல் லீடில் வந்து சும்மா நான் வந்தேன் மேக்கப் போட்டேன் நடித்தேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு நடிகையாக வந்து அவர் வந்து அவருடைய ஜாபை வந்து இந்த படத்தில் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிடலாம். படத்தினுடைய பாசிட்டிவ் சப்போர்ட்டிங் ரோல்ஸ், ஒரு கம்யூனிஸ்டாக வர ஒரு அந்த தாத்தாவாகட்டும், அதே மாதிரி ஒரு லோக்கல் நம்ம ஊராட்சி தலைவராக வருகிற அந்த கேரக்டர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அந்தந்த ரோலை அவ்வளவு கணக்கச்சிதமாக, அவ்வளவு இயல்பாக நாம் வந்து ஒரு சின்ன ஊரில் இருந்தால் அங்கே நடக்கிற அரசியலை வந்து நேராக பார்த்த ஒரு ஃபீலிங்கை வந்து தருகிறது அப்படிங்கிறது வந்து இவங்க ரோல்களுடைய அந்த நடிப்பினுடைய உச்சம். அதைத்தான் வந்து நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அவங்க அத்தனை பேர்த்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிடலாம். படத்தினுடைய நெகட்டிவ் என்ன பிரச்சனை அப்படின்னா, படத்தினுடைய நெகட்டிவ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிற வேகம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னா செகண்ட் ஹாஃப் இவ்வளோ பெருசாக தெரியுது. இந்த படத்திற்கு கண்டிப்பாக ட்ரிம்மிங் தேவைப்படுகிறது. ஒரு 10-15 நிமிடம் குறைத்தால், இன்னும் வேகம் கொஞ்சம் கூட்டினால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு ஒரு இது ஏற்படுது. ஆனால் பாராட்டுக்கள் யாருக்கு போகணும் அப்படின்னா மணிமாறன் அவருடைய எழுத்துக்களை பார்த்து நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன். ஒரு அரசியலை, அதாவது ஒரு அரசியல் ரொம்ப பெருசு, அது வந்து பெரிய லெவலில் ஒரு ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் இவங்க பேசியிருந்தாங்கன்னா புரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு ஊராட்சி லெவலில் வந்து இவர் பேசியிருக்கிற அரசியல் அப்படிங்கிறது வந்து இவர் வந்து இதுக்கு முன்னாடி ஊராட்சி தலைவராக இருந்தாரோ அப்படிங்கிற அளவுக்கு அரசியலில் நுணுக்கமாக உட்காந்து ப்ராப்பராக சின்ன சின்ன, அதாவது வந்து ஒரு வார்டு மெம்பர்லாம் சேர்த்து ஓட் பண்ணாதான் வந்து ஊராட்சி தலைவர். அந்த வார்டு மெம்பர்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வேனில் ஏற்றி அப்படியே ஊராக சுத்த விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஓட்டிங் அப்போ தான் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. அதிலிருந்து ஒரு, அதாவது ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் அப்படிங்கிற எதுக்கு செலவு செய்கிறான், ஏன் வந்து தப்பை வந்து செய்ய நேரிடுகிறான், எப்படி வந்து கார்பரேட் வந்து ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவனை வந்து தன் கைக்குள் போட்டுக்கிறாங்க, இப்படிங்கிற மொத்த அதாவது பெரிய விஷயங்கள் அத்தனையும் கரைத்து நமக்கு வந்து ஒரு சாதாரண இதாக வந்து ஊட்டி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மணிமாறனுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மேபி இந்த படம் அப்படிங்கிறது மேக்கிங் வைஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள படத்தினுடைய சாயல். ஏன்னா அவ்வளவு இயல்பாக, அவ்வளவு மெதுவாக, எந்த அவசரமும் இல்லாமல் ஒரு நீரோடை போல வந்து போனது. இதில் வந்து ரொம்ப பெரிய கமர்ஷியலாக நான் பார்த்தது வந்து கிளைமேக்ஸ் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஹீரோவை பார்க்க முடிந்தது. மற்றது எல்லாமே இயல்பாக ஒரு இளைஞன் என்ன பண்ணுவானோ அதைத்தான் படம் ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கிறார். அது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய மாற்றம். இருந்தாலும் இதை எனக்கு என்னன்னு தோணுச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் மசாலாக்களை இன்னும் கொஞ்சம் சேர்த்திருந்தால் கமர்ஷியலாகவும் இது வந்து பெருசாக பேசப்பட்டிருக்குமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் வந்து எனக்கு வந்து இருந்தது. ஆனாலும் மணிமாறன் எனக்கு தெரிந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய அசட்டாக இருப்பார் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து வேற எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. படத்தில் நெகட்டிவ் அப்படிங்கிறது இதுதாங்க, என்னன்னா ஸ்லோவாக அப்படியே மெதுவாக போகுது. ரெகுலராக அந்த கமர்ஷியல் பாட்டு 5 ஆட்டம் 4 சண்டை அப்படின்னு பார்க்குற ஆளுகளுக்கும் ஒரு அரசியல் ஒரு பார்வை இல்லாதவர்களுக்கும் வந்து இந்த படம் புளித்து போகலாம். ஆனால் ஒரு அரசியலை தெரிந்த இல்லை ஒரு சமூக பொறுப்போடு இருக்கிற ஒரு இளைஞன் பார்த்துட்டு வந்தா, வெளியில் வந்தால் மேபி மேக்கிங்கை வந்து கொஞ்சம் சில குறைகள் சொல்லலாம் தவிர இந்த நோக்கத்தை, இதில் இருக்கிற நடிப்பை, இது எல்லாத்தையும் வந்து பெருசாக வந்து குறை சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. இந்த மாதிரி சமூகம் சார்ந்த, சமூகத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிற படங்கள் மென்மேலும் வந்து தமிழ் சினிமாவில் வர வேண்டும். அதற்கு மணிமாறன் மாதிரியான வந்து மேக்கர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மணிமாறன் சார்
வாழ்த்துக்கள். ஜெய் அவர்களே வாழ்த்துக்கள். நடித்த அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு நான் பார்த்து தொய்வுகள் இருந்தாலும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகாக இருந்தாலும், கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும், இது எல்லாம் தாண்டி ஒரு படமாக பார்க்கிறப்போ சமுதாயத்திற்கு இது ஒரு தேவையான ஒரு படம். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமா 5க்கு 3.5 தருவேன். 3.25 தான் தரலான்றது. ஆனால் அந்த சமூக நோக்கம், அதில் இருக்கிற கருத்துக்கள், ஒரு கம்யூனிசத்தை சித்தாந்தத்தை எடுத்து அவர் முன்வைக்கிற போது அதை எவ்வளவு அப்படியே லாபகமாக முன்வைக்கிறார், இது எல்லாம் சேர்த்து பார்த்த போது இதுக்கு 3.5 தகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய வரையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.